ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகுல சுரேஷ் மதிய பொரிச்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க ராகவன் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கிட்ட ரேவதியை அமுச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா முடியவே முடியாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரே இங்க பாருடா, ஒரு ரெண்டு டைம் வந்து ரேவதியை கூப்பிட்டு போயிட்டாரு. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு டைம் இல்லை 2 டைம் வருவாரு. அதுக்கு மேல அவர் வந்து கூப்பிட மாட்டாரா? அப்புறம் நாம தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர கூப்பிட்டு வரணும். நம்ம தான் போயிட்டு ரேவதி விட்டு வர மாரி இருக்கும். அந்த அசிங்கம் நமக்கு தேவையாடா? அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, எதுக்குப்பா அவர் வரவே வேண்டாம். நாம எதுக்கு ரேவதிய கூட்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கேட்குறாங்க. டேய் எப்புட்றா உன்னால பார்த்துக்க முடியுமா? நீ வாங்குற சம்பளத்த வச்சு நம்ம குடும்பத்தையே பார்த்துக்க முடியாது. நீ எப்புட்றா ரேவதியோட பசங்களையும் பார்த்துக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்குறாங்க. அதெல்லாம் என்னால முடியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் அழுத்தமா சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேவதி பார்த்தீங்கன்னா காது குடுத்து கேட்டுக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "டேய் இப்ப நீ ரேவதிய அனுப்பிச்சு வைக்க போறியா? இல்லையா?" அப்படின்றாங்க. "முடியாதுப்பா" அப்படின்றாங்க. "இப்ப பாரு நீ ரேவதிய அனுப்பிச்சு வைக்கலன்னா, நானும் உங்க அம்மாவும் வீட்ட விட்டு போயிர்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்றாங்க. "எதுக்குப்பா நீங்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்குறாங்க. "பின்ன என்னடா பக்கத்துல இருக்கிறவங்கலாம் அக்கம் பக்கம்லாம் என்னென்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "பேசுறவங்க பேசின்னு போட்டுப்பா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக நாம ஏன்பா ரேவதிய விட்டு குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்குறாங்க. "இப்ப நீ என்னதான் சொல்ற? ஒரே முடிவா சொல்ற? அனுப்ப போறியா? இல்லையா?" அப்படின்றாங்க. "முடியாதுப்பா. அப்ப நாங்க போனாலும் பரவாயில்லையா? அனுப்ப மாட்டியா?" அப்படின்றாங்க. "அனுப்ப மாட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரேவதி காதுல வாங்கின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியா வந்துடுறாங்க. ராகவன் பார்த்தீங்கன்னா, அழுத்தமா பார்த்தீங்கன்னா, "நான் ரேவதிய மாப்பிள்ளையோட அனுப்பிச்சு வைக்க தான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெளிய வந்துடுறாங்க. பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா கூட வராங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ராகவன் பார்த்தீங்கன்னா, "மாப்பிள்ளை நீங்க ரேவதிய கூட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன மாமா உண்மையாவா சொல்றீங்க?" அப்படின்றாங்க. "ஆமா மாப்பிள்ளை நீங்க கூட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "ரேவதி நீ மாப்பிள்ளையோட கிளம்பு" அப்படின்றாங்க. அதுக்கு உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, "எதுக்குப்பா? எதுக்கு அவ போணும்? அவளாம் அனுப்ப முடியாதுப்பா. ரேவதி இங்கேயே தான் இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "டேய் பாக்கியராஜ் அமைதியா இருடா" அப்படின்றாங்க. "அம்மா அதெல்லாம் இல்லம்மா, அனுப்ப முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா, "ரேவதி நீ கிளம்பு" அப்படின்ட்டாங்க. "சரிப்பா நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டாங்க. "என்ன ரேவதி சொல்ற?" "ஆமாண்ணே நான் அவரோடயே கிளம்புறேன்" அப்படின்னாங்க. "இல்ல ரேவதி இங்கேயே இருன்றாங்க." "இல்லண்ணே நான் அவரோடயே கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரூம்குள்ள போயிர்றாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜும் போறாங்க. ஸ்ருதி, மலர், மதின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பின்னாடி அவங்களும் போறாங்க. இந்த பக்கம் ராகவன் தங்கராஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா, "மாப்பிள்ளை இதுக்கு மேல ரேவதிய அடிக்கலாம் அடிக்காதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல மாமா நான் அடிக்க மாட்டேன் மாமா. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரேவதி என்னோட பேச்ச கேட்டிருந்தா. ஆனா இதுக்கு மேல நான் ரேவதி பேச்ச தான் கேட்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல மாப்பிள்ளை நாங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, பிளட் செக் பண்ணா அதில பார்த்தீங்கன்னா, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன மாமா சொல்றீங்க? உண்மையாவா? நம்ப வேற எங்கேயும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாமா? நான் அப்பாயின்ட்மென்ட் போடவா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்குறாங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல வேண்டாம் நான் பார்த்துட்டேன்" அப்படின்றாங்க. ராஜலட்சுமி, "இல்ல மாப்பிள நாங்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டோம்" அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, "எனக்கு பிபி ஏறிட்டே தான் இருக்கு. எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ?" அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. நீங்க அந்த எனக்கு பிபி ஏறக்கூடாதுன்னா, நீங்க ரேவதிய இதுக்கு மேல அடிச்சு கஷ்டப்படுத்துற வேலைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல மாமா நீங்க பார்த்தீங்கன்னா, பிபி என்னால ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு அதிகமாகாது. நான் அந்த மாரி நடந்துக்க மாட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா, "மாமா இதுக்கு மேல அந்த மாரி வேலைலாம் வேணாம் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல மாப்பிள்ள நான் அந்த மாரிலாம் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் சொல்றாங்க. அப்போ உடனே ராகவன் பார்த்தீங்கன்னா, "கூட்டு போங்க மாப்பிள்ள நீங்க. நாங்க வேண்டான்னு சொல்லல. ஆனா ரேவதி கஷ்டப்படாம பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரேவதி கிட்ட பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "எதுக்கு ரேவதி நீ போற? நீ இங்கே இரு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா, சுரேஷ், "அண்ணே அக்கா தான் போறேன்னு சொல்லுதுல்ல, விடு அண்ணே. ஏண்ணே நீ இந்த மாரி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா, "டேய் நீ அமைதியா இருடா. நீ அந்த ஆள நீ ஒரு வார்த்தையாவது ஏன் அந்த மாரி பண்ணேன்னு சொல்லி கேட்டுருக்கியாடா? அந்த ஆள் பேச்ச தான் நீ கேட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "அண்ணே நான் எல்லாரும் முன்னாடியும் கேட்கலண்ணே. நான் தனியா கேட்டேன். நான் அடிச்சது தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருண்ணே. "அதுக்கு மேல என்னண்ணே பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. அதுக்கு ரேவதி பார்த்தீங்கன்னா, "அண்ணே நீங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் நான் அவரோட போறேண்ணே" அப்படின்றாங்க. "ஏன் ரேவதி நான் இவ்ளோ சொல்றேன். நீ என்னோட பேச்ச கேட்க மாட்டேன்ற" அப்படின்னு சொல்லிட்டு ர பாக்கியராஜ் கேட்குறாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா, "ஏன் ரேவதி இன்னும் 2, 3 நாள் இருந்துட்டு போலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல அண்ணி நான் அவரோடயே போறேன்" அப்படின்றாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, "எல்லாம் தான் இவ்வளோதான் இத்தன பேரும் சொல்றாங்கல்ல. 2, 3 நாள் இருந்துட்டு தான் போங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. "ஏன் மதி உன்ன பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா வந்து கூட்டு
கூப்பிட்டு போனாங்க. நீ அங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இங்க பிடிக்கலனாலும் நீ இங்க வந்து இருந்தல்ல. அந்த மாரி எனக்கு அவரோட இருக்க பிடிக்கலதா இருந்தாலும் என்ன பண்றது? நீ வந்து இங்க இருக்கிற மாரி நான் போயிட்டு அங்க இருக்கிறேன். இதுக்கு மேல அண்ணா அவர் என்ன அடிக்க மாட்டாருண்ணே. அவர் பேசின பேச்சிலேயே தெரியும்ல, அடிக்க மாட்டாரு. அப்படியும் அடிச்சா நான் உனக்கு கால் பண்றேண்ணே. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. அண்ணன் உன் பேச்ச கேட்காம போறேன்னலாம் நீ என்ன தப்பா எடுத்துக்காதண்ணே. எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் நீ வந்து நிக்கலாம். நான் உனக்கு கால் பண்ணுவேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. சரிண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பசங்களெல்லாம் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி வெளிய வராங்க. அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா, சரிங்க மாப்பிள்ள ரேவதி வந்துட்டா, நீங்க கூப்பிட்டு கிளம்புங்க அப்படின்றாங்க. தங்கராஜும் பார்த்தீங்கன்னா, என்ன கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு தரணி பார்த்தீங்கன்னா, அப்பா நம்ம இங்கேயே இருக்கலாம்ப்பா அப்படின்றாங்க. டேய் அமைதியா இருடா அப்படின்றாங்க. அப்பா இங்க தான்ப்பா ஜாலியா இருக்கு. நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, தங்கராஜ் பார்த்தீங்கன்னா கோவப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராகவி பார்த்தீங்கன்னா, அத்தை நீங்க போறீங்களா அப்படின்றாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்றாங்க. என்ன எல்லாருமே போறீங்களா அப்படின்றாங்க. நான் எப்படி விளையாடுறது யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவி சொல்றாங்க. அதுக்கு மலர் பார்த்தீங்கன்னா, பாப்பா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராகவி கிட்ட கூப்பிட்டு நிக்க வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சரி எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளம்புறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதி உனக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் அண்ணா நான் இருக்கேன். நீ கால் பண்ணு. நான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அழுந்துகிட்டே சொல்றாரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி எல்லாருக்கும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி ரேவதி பத்திரமா பார்த்து இருந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ரேவதியும் தங்கராஜும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தங்கராஜோட அம்மா பார்த்தீங்கன்னா, இளவரசி பாப்பா ஓடி வந்த உடனே பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சுக்கிறாங்க. "என்ன 2 நாள்ல இவ்ளோ இளைச்சிருக்க? என்ன தாத்தா வீட்ல உனக்கு சாப்பாடு போடலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவளோட ரேவதிய பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, "என்ன உன் அண்ணன் வந்து கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அவ்ளோ வீராப்பா போனேன். இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? உங்க அப்பா அம்மாவால சோறு போட முடியலன்னு சொல்லிட்டாங்களா? அனுப்பிச்சு வச்சுட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா ரேவதிய கேட்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா பேசிட்டு இருக்க? இது அவளோட வீடும்மா. அவ என்ன கல்யாணம் பண்ணி வந்திருக்காம்மா. இந்த எல்லாத்துக்கும் அவ தாம்மா சொந்தக்காரி. ஏம்மா நீ இந்த மாரி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதிக்கு சப்போர்ட் பண்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. "என்னடா அவளோட சாப்பாடு 2 நாள் இல்லன்னோனே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, "அப்படியெல்லாம் இல்லம்மா" அப்படின்றாங்க. உடனே தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, ரேவதி கிட்ட, "இங்க பாரு நான் பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிறவனும் இல்ல, பொண்டாட்டி அடிக்கிறவனுக்கு சப்போர்ட் பண்றவனும் இல்ல. தப்புன்னா நான் தட்டி கேட்பேன். நியாயத்துக்கு நியாயமா நிப்பேன் நானு" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க ரேவதி கிட்ட. "இங்க பாரு இந்த வீட்ல நடந்த விஷயத்த நீ பார்த்தீங்கன்னா, நானும் அம்மாவும் பேசிட்டு இருந்தத நீ மதிக்கு கால் பண்ணி சொன்னதுனால தான் நான் அடிச்சேன். இது பண்ணத விட்டுரு. இதுக்கு மேல இந்த வீட்ல எது நடந்தாலும் நீ அங்க கால் பண்ணி சொல்லக்கூடாது. அப்படியும் பண்ணேன்னா வச்சுக்கயேன் வேற மாரி இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் அவரோட சுயரூபத்த காட்டுறாரு. ரேவதிய பார்த்தீங்கன்னா, தங்கராஜோட அம்மா சரி பேசுனது போதும். பசங்கள கூட்டு உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜும் சொல்றாங்க. தங்கராஜோட அம்மாவும் சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தங்கராஜோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா, "சரிடா எப்படியோ கூட்டு வந்துட்ட. 2 நாள்ல உன்னோடையும், உன்னோட பையனோடையும் என்னால உரையாட முடியல. எப்படியோ இருங்க இதுக்கு மேல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து தங்கராஜோட அம்மாவும் போயிறாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுட்டு அமைதியாவே நிக்கிறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.